ஜோதி, ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்க. கவரி தெரியுதா? இந்த வடுவு எங்கள் ஊர் மாரியம்மா கோயிலில் கொடிக்கம்பம் வச்சுருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்க. நான் உன்னை பார்த்து சொல்கிறேன், உன் கண்ணில் கேமரா பார்த்து சொல்கிறேன். எப்படியா மூளை, நீ என்னை பார்க்குறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் இல்லை, உலக லெவலில் என்னை பார்க்குறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்க. பாருதா, இந்த வடுவு தான் கொடிக்கம்பம். ரவுண்டு கம்பம் ரவுண்டாக போட்டு வச்சுருந்தாங்க. பைப்பு ரவுண்டாக தான் இருக்கும், சரியா? அது ரவுண்டாக கீழே போட்டு வச்சுருந்தாங்க. அதில் நான் சுற்றி வந்து மயக்கம் வந்து கீழே வந்து வீழ்ந்து விளையாடியது தான் இதை ஃபஸ்ட்டு வடுவு. என் உடம்பில் மொத்தம் 100 வடுவுக்கு மேலேயே இருக்குது. இந்த மாதிரி அடிப்பட்டது, சண்டானது, நான் கீழே விழுந்தது, எது வண்டியிலிருந்து கீழே விழுந்தது, போதையில் கீழே விழுந்துதான், வண்டியிலிருந்து கீழே விழுந்துதான், சண்டை மடிச்சுதான் அப்படின்னு என் உடம்பில் 100 தழும்பு, 100க்கு மேலே இருக்குது, சரியா? அப்பயும் என் கை கால் நல்லா இருக்கு, ஆனால் என் மனசு மட்டும் நல்லா இல்லை. ஓகே, என் அம்மா உரம் வாங்கினாங்க என் அப்பா சிவன்ட்ட. நான் செத்தாலும் என் புள்ள நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, என் புள்ள ஒன்றை மாதிரியே பிறக்கணும், ஒன்றை மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க நினச்சதெல்லாம் நடந்து இருந்து அப்படி தான் நான் இருக்கேன். ஆனால் எனக்கு உடம்புல எந்த ஒரு எவ்வளோ அடிப்பட்டும் என்னோடய கை கால் ஊனம் இல்லை, ஆனால் மனசு மட்டும் ஊனமாக இருக்குது, சரியா? நல்லா புரிஞ்சுக்க. நான் உங்களை திட்டுறேனே என்னான்னு சொல்லிட்டு வீட்டில் வாடி. நான் உன்னை எப்படி திட்டுறேன்னு எனக்கு தெரியல. எவ்வளோ திட்டி பார்த்துட்டேன். நான் படிக்கல தான், ஆனால் பக்தி சக்தி எல்லாம் எனக்குள்ளே இருக்கு. ஏன் சொல்லு? அந்த ஜெயாவுக்கு நான் மட்டுமே மோவேன். இன்னொரு மோவம் இருக்குது, அது கோமதி எங்கள் அக்கா. இன்னொரு மோவம் இருந்தான், அது செல்வின்னு பிறந்து செத்துச்சான், சரியா? அதெல்லாம் இப்போ தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டு வீட்டில் எல்லாம் சொல்லிவிட்டேன். இதில் என்னோடய லைஃப் போயிடுச்சு, ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. ஆனால் நீ வந்தால் சில